அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸோடு சேர்த்து இஃப்தார் விலாகும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நொங்குபால் செஞ்சிடலாம். அதுக்காக 1 லிட்டர் பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பவுலில் நொங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போது மிக்சியில் ஃபஸ்ட்டு நொங்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றிட வேணாம். 1 லிட்டர் பாலே நம்ம அதில் ஊற்றி அடிச்சிட வேணாம். கொஞ்சமாக பால் ஊற்றி அடிச்சுட்டு அடித்ததை தூக்கி மிச்ச பாலில் ஊற்றிட வேண்டியதான். இது ஒயிட் ஃப்ளேவர். உங்களுக்கு ரோஸ் மில்க் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 2 சொட்டு அதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து ஒரு அடி அடித்தாச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி மிச்ச பாலில் ஊற்றிடலாம். எல்லாத்தோடு கலந்துட்டு நான் சப்ஜா விதை சேர்க்குறேன். சப்ஜா விதை குளிர்ச்சிங்கிறனால நான் சேர்க்குறேன். நோன்பு வச்சனால குளிர்ச்சி ஐட்டங்களாக சாப்பிட்டா நல்லது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். நம்ம நொங்குபால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து நான் ஃபலாஃபல் செய்ய போகிறேன். அதுக்கு 200 கிராம் அளவு கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, அது கூட 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். அடுத்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லா பொருளும் போட்டாச்சு. இப்போ நம்ம பிளெண்டரை மூடி அரைச்சி எடுத்துடலாம். இதை நீங்கள் பிளெண்டரில் தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் மிக்சியில் கூட போட்டு எடுக்கலாம். என்கிட்ட பிளெண்டர் இருந்தனால நான் அதில் போட்டுட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவு குறைன்னு இருந்தால் ஓகே. இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி வச்சிடலாம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அடுத்து நம்ம இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்ட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணால் அதில் உருட்டிக்கலாம். ஓவலாக உருட்டிக்கலாம், இல்லை தட்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் உருட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இது ஃப்ரிட்ஜில் இருக்க வரைக்கும் நம்ம அடுத்த ஸ்நாக் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதில் பாதி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துடலாம். அரிசி மாவு கலந்தால் நல்லா மொறுன்னு வரும், அதுக்காக தான் கலக்கிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் பவுடர் சேர்க்குறனால கம்மியாக சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் பவுடர் சேர்க்க போகிறேன். எந்த சிக்கன் பவுடர் வேணால் சேர்க்கலாம். சிக்கன் பவுடர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். கடைசியாக கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே டைமில் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆகாது. மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். ஒரு கொதி வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்க்குறேன். நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க.
இது ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறதுனா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். நான் வைக்கலை. இப்போ நான் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன். ஃபலாஃபல் வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பால்ஸாக நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பக்கம் லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே திருப்பிடலாம். ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம், கசந்து போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுங்க. எண்ணெய்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஃபலாஃபல் ரெடி. அடுத்து நம்ம காலிஃப்ளவரையும் இதே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவரை சேர்க்கும்போது உதுத்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒட்டி போயிடும். ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டனால எவ்வளோ அழகாக உதிரியாக வருதுன்னு. ஒட்டாமல் ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுங்க. நல்லா வடிச்சாச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்னையோட இஃப்தார் ஸ்நாக் ரெசிபீஸ் அவ்வளோதான். இஃப்தாரோட மெயின் டிஷ் நோம்பு கஞ்சி. இதை நான் மதியமே செஞ்சு வச்சுட்டேன். நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.